விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு சொந்தமான யானையை பாகன்கள் கொடூரமாக தாக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு கடந்த 2011ஆம் ஆண்டு திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண டிரஸ்ட் மூலமாக அசாம் மாநிலத்தில் இருந்து யானை கொண்டுவரப்பட்டு கோயிலில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. யானைக்கு ஜெயமாலியாதா என பெயர் சூட்டப்பட்டு சிறுவயதில் இருந்து யானையை ராஜா என்ற பாகன் பராமரித்து வந்தார். கடந்த ஆண்டு முதுமலை யானைகள் புத்துணர்வு முகாமிற்கு சென்ற இடத்தில் யானை பாகன் யானையை தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதால் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அதன் பின்னர் முகாமில் இருந்து அவர் மூலமாகவே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு யானை அழைத்து வரப்பட்டது. யானையை பராமரிக்க துணை பாகன்கள் சுப்பிரமணியன் மற்றும் திருப்பதி ஆகியோர் நியமிக்கப்பட்டு யானையை பராமரித்து வரும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். ஆண்டாள் கோயில் அருகே கிருஷ்ணன் கோவிலில் வைத்து யானை பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பாகன்கள் சுப்பிரமணியன் மற்றும் திருப்பதி ஆகியோர் யானையை கொடூரமாக தாக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. முதுமலை காப்பகத்தில் யானையை தாக்கியதால் யானை பாகன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் இதனை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வனவிலங்கு ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.